விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள சின்ன தம்பிபுரம் பெத்துரெட்டியப்பட்டி பகுதியில் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்ததால் அப்பகுதி குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் உணவு தண்ணீர் இன்றி பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாங்கள் நேற்று நைட்டு 1 மணிலேருந்து இந்நேரம் வரைக்கும் வெளியே வர முடியும். சாப்பாடு தண்ணி இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கோம். ஏகப்பட்ட வீடு இந்த ஏரியாவில் 40 வீட்டுக்கு தண்ணி பாதிக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே இளங்காடு கிராமத்தில் உள்ள ஏரி நிரம்பி கலங்கள் வழியாக அதிக அளவில் உபரி நீர் வெளியேறியதால் தண்டலம் கிராமத்தை வெள்ளம் சூழ்ந்தது. தரைப்பாலம் சிறியதாகவும் கால்வாய் தூர்வாரப்படாததாலும் கனமழை பெய்யும் போதெல்லாம் கிராமத்தை வெள்ளம் சூழ்வது தொடர்கதையாக இருப்பதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வருஷமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிட்டே இருக்கு. மழை பெஞ்சதுன்னா ஊர் உள்ள தண்ணி வந்துடுது. இது பாருங்க, கோயில் உள்ள தண்ணி ஏறிடுச்சு, ஊர் உள்ள தண்ணி போயிடுச்சு. எங்களுடைய வாழ்வாதாரம் ஃபுல்லாகவே பாதிக்குது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் வெள்ளம் ஏற்பட்டு தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள கடைகளுக்குள் மழை நீர் புகுந்தது. இதனால் கடைகளில் இருந்த பீரோ, கட்டில், மெத்தை, சோஃபா என சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் முற்றிலுமாக சேதமடைந்ததாக வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். வட்டிக்கு வாசிக்கு வாங்கி தான், கந்து வட்டிக்கு வாங்கி தான் டெய்லி கட்டிக்கிட்டு இருக்கோம். இப்படி ஒரு 50 லட்ச ரூபா முதலீடு நனைஞ்சு போச்சு, எல்லாம் துரியாகி போச்சு சார். நாங்கள் என்ன பண்ணுறது? வாழ்வாதாரம் ரொம்ப இதாக போச்சு. நாங்கள் என்ன பண்ணுறது? இதெல்லாம் எப்படி வட்டி கட்டுறது, பணம் கட்டுறது எப்படி தெரியல சார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே கருத்தாலங்குறிச்சி ஏரி நிரம்பி உபரி நீர் மாமந்தூர் செல்லும் சாலையை மூழ்கடித்து செல்வதோடு காலனி வீடுகளையும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.